அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, அத்தாபூத் எனும் பேழை அப்படிங்கிற புத்தகத்தோட அறிமுகத்தை இன்றைக்கி நான் செய்கிறேன். இந்த புத்தகம் இதுவரைக்கும் 4 பாகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் பாகம். இந்த முதல் பாகத்தில் ஏராளமான தலைப்புகளில் இஸ்லாத்தின் பல முக்கிய விஷயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, இப்போ குர்ஆன் ஒளியில் மரபியல் உளவியல், இந்த தலைப்பில் மரபியல் பற்றி முழு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. மரபியல் அப்படின்னா என்ன? இப்போ மனிதர்கள், கோடான கோடி மனிதர்கள் இந்த உலகத்தில் வசிக்கிறாங்க. இத்தனை மனிதர்களையும் நம்ம 4 இனங்களாக பிரிச்சிடலாம். அது என்னென்ன இனம் அப்படின்னு சொன்னால், பனு இஸ்ராயல்கள். இது குர்ஆனில் ஏராளமான இடங்களில் பனு இஸ்ராயல்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பனு இஸ்ராயல்கள் அப்படிங்கிறது ஒரு இனம், ஒரு கூட்டம். 2வது அரபு இனம். அரபு இனம், இந்த இனத்தில் தான் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. 3வது ரோமர்கள். ரோமர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக யஜூஜ் மஜூஜ் இனம். இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை பற்றி நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நிறைய புரிதல்கள் கிடையாது. அவங்க இந்த உலகம் அழியும் போது தான் வெளிப்படுவாங்க, அது வரைக்கும் அவங்க அடைக்கப்பட்டு தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான புரிதல்களில் நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது. ஆனால் உண்மையில் யஜூஜ் மஜூஜ் இனத்தை சேர்ந்தவங்க நம்ம கூடவே நம்ம சுற்றி நம்மளோட கலந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்கள பற்றி தகவல்கள், அவங்களுக்கான அடையாளங்கள், குணங்கள், இது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 இனங்கள், இந்த 4 இனத்தை சேர்ந்த மக்களையும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அடையாளங்கள், குணங்களை கொண்டு நம்ம அவங்கள அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே இந்த தலைப்பின் கீழ் விவரிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே ஆதாரபூர்வமாக. அடுத்த தலைப்பு, அந்த தலைப்பில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, இப்போ மனிதர்கள் எத்தனையோ பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமாக ஆயிடுறாங்க. அதற்கு என்ன காரணம்? எதனால் அவங்க மனநலம் பாதிக்கப்படுறாங்க? அப்போ அவங்களுடைய ஆன்மாவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அரவாணிகள் அவங்க எப்படி உருவாகிறாங்க, இந்த மாதிரி இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள். அது எல்லாமே, தீராத நோய்கள் ஏற்பட என்ன காரணம், சூனியம். சூனியம் அப்படின்னா என்னங்கிறத புரிதல்கள் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இல்லாதனால்தான் அதை பற்றி இப்போ வரைக்கும் சர்ச்சை பண்ணிகிட்ருக்குறாங்க. சூனியத்தை நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமும், சூனியத்தை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டமும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சூனியம் பற்றி குர்ஆனில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹதீஸ்லேயும் பெரும்பாவங்களில் ஒன்றாக சூனியம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் சொல்லப்பட்ட ஒரு பாவமானது எப்படி இல்லை நம்ம சொல்ல முடியும்? அப்போ சூனியம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான விளக்கம் தெரியாதவங்களாக தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ சூனியம் பற்றி அதுக்கான முழுமையான விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, இப்லீஸும் அவனுடைய கூட்டமான ஷைத்தான்களும் செய்யக்கூடிய ஃபித்னாக்கள், மனிதர்களிடையே செய்யக்கூடிய ஃபித்னாக்கள் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக, குர்ஆன் ஒளியில் மனித சமுதாயத்தின் வரலாறு. நாம் எப்பவுமே வரலாறை அதிகமாக தெரிஞ்சுருக்கணும். இப்போ நிகழ்காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள், அதற்கான பின்புலம், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா வரலாறை பற்றிய அறிவு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதனால்தான் அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களில் முந்தைய சமுதாயத்தின் வரலாறுகளை மேற்கோளாக காட்டி நமக்கு அதை படிப்பினையாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கிறான். அப்போ முந்தைய சமுதாயத்தின் வரலாறு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகும் அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாக முறையில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் புரிஞ்சுக்க முடியும். அதை பற்றி இந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள் என்னென்ன தலைப்புகள் இருக்குன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம் முதல் துல்கரின் மன்னரின் காலம் வரை அதில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ துல்கர் மன்னரின் காலகட்டம், அப்போ என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா இந்தியாவில் குடியேறிய ஆரியர்கள், அப்போ அந்த காலத்தில் பரவிய கொள்ளை நோய்கள் பற்றி, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், அழிவுகள், அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஹிலாஃபத்தின் காலகட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இஸ்லாத்தில் மன்னராட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ரொம்ப பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இஸ்லாத்தின் பார்வையில் அதுக்கு அனுமதி உண்டா, மன்னராட்சிக்கு அனுமதி உண்டா, அதுக்கான பதில்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு ஆதாரத்தோட.
இப்படி அப்புறம் சஹாபாக்களின் செயல்களை விமர்சனம் செய்வது. நிறைய பேர் சஹாபாக்களின் செயல்களை விமர்சிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதற்கான பதில், இப்படி நிறைய சர்ச்சைக்குரிய கேள்விகள், அதற்கான பதில்களும் இதை சொல்லப்பட்டிருக்கு. அப்பாசியா ஹிலாஃபத்து, அப்புறம் சிலுவை போர்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து நடந்த மிகப்பெரிய போருங்கிறது சிலுவை போர்கள். பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடந்த போர், ஜெருசலம் கைப்பற்றக்காக நடத்தப்பட்ட போர், அந்த போரின் வரலாறு, அப்புறம் மங்கோலியர்களின் படையெடுப்பு, இது எல்லாமே இந்த தலைப்பின் கீழ் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள், அதுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் அது ஆதாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யூதர்கள். இப்போது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவங்க யூதர்கள் தான். அப்போ அந்த யூதர்களுடைய வரலாறு, அவங்க யார், அவங்களுடைய குணங்கள் என்ன, ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, இதை பற்றி நம்ம வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும். நம்ம எதிரிகளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அவங்களுடைய சூழ்ச்சிகள் பற்றியோ அவங்க செய்யக்கூடிய தீமைகள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்போ அவங்கள பற்றிய எல்லா விவரங்களும் இந்த தலைப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வரலாறு சார்ந்து அவங்கள பற்றி ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மல்ஹமா. மல்ஹமாங்கிறது பெரிய போர், பெரும்போர். இப்போ முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போரெல்லாம் நடந்த மாதிரி மல்ஹமாங்கிறது மிகப்பெரிய போர். அது உலக இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய போரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிப்புகள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த போரை பற்றி இந்த தலைப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், அப்போ ஏற்படக்கூடிய அழிவுகள் எதனாலெல்லாம் ஏற்படும், இது எல்லாமே, இது போக மறுமையின் முன்னறிப்புகளோடு அது ஒப்பிட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த நேரத்தில் ஒவ்வொரு மக்களும் எப்படி நடந்துக்கணும், அப்போ அரேபிய தீபகற்பத்தில் உள்ள மக்களுக்கான வழிகாட்டல் என்ன, மல்ஹமா நடக்கும்போது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக உள்ள நாடுகளில் உள்ளவர்களுக்கான வழிகாட்டல்கள் என்ன, இது எல்லாமே இன்னும் நிறைய தலைப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இப்போ ஒவ்வொரு தலைப்பாக சொல்லிட்டு இருந்தால் நேரமாயிரும். உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த எல்லா தலைப்புகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு அடுத்த தலைப்பு வந்து குரான் தஃப்சீர். இதில் வந்து சில முக்கியமான சூறாக்களுக்கான தஃப்சீர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சூரத்துல் மசது, சூரத்துல் கலம், இந்த மாதிரி இன்னும் 2-3 சூறாக்களுக்கான தஃப்சீர் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஆதாரபூர்வமாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது ஹலீஃபாவாக்களாக படைக்கப்பட்ட மனித சமுதாயம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கும் போதே ஹலீஃபாவை நான் ஏற்படுத்த போகிறேன்னு தான் சொன்னான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் எல்லாமே, குறிப்பாக ஆண் சந்ததிகள் எல்லாமே ஹலீஃபாக்களாக தான் இருக்கணும். ஆனால் அதற்குரிய தகுதியை பெறாமல் தான் இன்றைய மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த பூமியிலே இப்போ ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் ரொம்ப தலைதூக்கி இருக்குது. அப்போது ஹலீஃபாக்களாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த தலைப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஜின்கள் என்னும் படைப்பு. ஜின்கள் என்னும் படைப்பை பற்றிய பல முக்கியமான விவரங்கள், விஷயங்கள், அது எல்லாமே இந்த தலைப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் திருக்குரான் கூறும் கருவியல், அந்த தலைப்பிலையும் அது சம்மந்தமான விஷயங்களும், அப்புறம் தாவரவியல், குரானில் சொல்லப்பட்டிருக்கிற தாவரவியல் சம்மந்தமான பாடங்கள், மருத்துவத்தை சம்மந்தமான பாடங்கள், அது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. விலங்கியல் சம்மந்தமான பாடங்கள் எல்லாமே குரான்லேருந்து மேற்கோள் காட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வானியல் சம்பந்தமாக இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மைன்னு சொல்லி கண்மூடித்தனமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பக்கூடிய மக்களாகவே இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. குறிப்பாக குரானை தன் கைகளில் வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் கண்மூடித்தனமாக அப்படியே நம்புகிறாங்க. இதனால் என்ன பாவம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, குரான் வசனங்களுக்கு மாற்றமான விஷயங்களை வந்து விஞ்ஞானிகள் வானியல் என்ற தலைப்பில் சொன்னாலும் அதை இஸ்லாமியர்கள் அப்படியே நம்புறதன் காரணமாக எத்தனையோ குரான் வசனங்கள் நிராகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இதனால் அந்த பாவம், குஃப்ரான பாவங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு ஏற்படுது. அப்போ குரானுக்கு மாற்றமாக வானியல் சம்பந்தமாக விஞ்ஞானிகள் என்னென்ன சொல்கிறாங்க, ஆனால் அதற்கான உண்மை என்ன, அதற்கு சம்பந்தமான உண்மை பற்றி குரான் என்ன சொல்லுது, இது எல்லாமே இந்த வானியல் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சூரியன் மற்றும் சந்திரன் அமைப்பு பற்றி குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள், இரவும் பகலும் எவ்வாறு ஏற்படுகின்றன, இது எல்லாமே, இரவு மற்றும் பகல் ஆகியவற்றின் அமைப்பு, இது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து காலத்தை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியமணி சொல்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமணி சொல்கிறான். குரானில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்கள் மீது சத்தியமணி சொல்கிறானோ அதில் ஏராளமான விஷயங்கள் அடங்கியிருக்கு, அதில் நிறைய அத்தாட்சிகள் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ காலத்தின் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியம் பண்ணுறனால அது அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சியாகத்தான் காலம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ காலம் சம்மந்தமாக குரான் ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான விவரங்களும் அது சம்மந்தமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஏராளமான அறிவியல் உண்மைகளும் நம்ம வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக
இறைவனின் அற்புத படைப்புகளில் ஒன்று காற்று. காற்றை பற்றி குர்ஆன் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, காற்றின் வகைகள் என்ன, இது சம்பந்தமான தலைப்புகள், இந்த சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், காற்றின் பல வகைகள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நாம் தான் சிந்திக்காமல் இருக்கிறோம். மேகங்களை ஒன்றிணைத்து மழையை பொழிவிக்கும் காற்று, காட்டு தீயை உருவாக்கும் நெருப்பு காற்று, புயல் காற்று, மலட்டுக்காற்று, சுமக்கும் காற்று, மிதக்க வைக்கும் காற்றுன்னு இப்படி காற்றுலேயே நிறைய வகைகள் இருக்குது. அப்புறம் மழை எவ்வாறு பெய்கிறது, அப்புறம் வானம் மற்றும் பூமி ஆகிய இரண்டுக்கும் இருக்கக்கூடிய உயிர் சம்மந்தமான விஷயங்கள், இனி எதுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் வச்சிருக்கிறான், இது எல்லாமே இந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீர், அல் கௌசர் நீர் தடாகம், இது எவை சிறந்த உணவுகள், இந்த மாதிரி நிறைய தலைப்புகளை தாபூத் எனும் பேலை அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரூஹு பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது, படைப்பினங்களின் அழிவு ஒவ்வொன்றும் எப்படி ஏற்படும், மலைகள் எவ்வாறு அழியும், மரம் செடிகளின் அழிவு எப்படி இருக்கும், சூரியன் எப்படி அழியும், இது எல்லாமே குர்ஆன் ஆதாரத்தின் அடிப்படையில் இங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தாபத்துல் அருள். தாபத்துல் அருள்னா பூமியிலிருந்து வெளிப்படும் ஒரு விலங்குன்னு சொல்லி தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய பேர் விளங்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் தாபத்துல் அருள் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான தலைப்புகள், கிட்டத்தட்ட 1002 பக்கம். புத்தகத்தோட அளவு பாருங்கள், A4 சைஸ். அந்த சைஸில் எல்லாமே பெரிய காகிதங்கள். அதில் 1002 பக்கத்துக்கு ஏராளமான விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். ஏன்னா இது குர்ஆன் தஃப்சீர், குர்ஆன் வசனங்களுக்கான விளக்கங்கள் தான் இந்த புத்தகமாக எழுதப்பட்டிருக்கு. அதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இனி இன்ஷா அல்லாஹ் தினமும் இந்த புத்தகத்தில் உள்ள சில முக்கியமான விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.